வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, காசம்பட்டி சாக்ரட் குரூவ் ஹாஸ் பீன் அப்ரூவ்ட் அஸ் அ பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. காசம்பட்டி புனித தோப்பு தமிழ்நாட்டில் ஒரு பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் என்னது? நமக்கு அரிட்டப்பட்டி. அதுக்கப்புறமா இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு காசம்பட்டி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகேவா? எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டத்துல வந்து இருக்கு இந்த காசம்பட்டி அப்படிங்கிற பகுதி. சரியா? அடுத்தது டிக்ளேர்ட் அஸ் அ பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அண்டர் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் 2002. ஓகேங்களா? உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 கீழ் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறதும் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். தேர்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் நோட்டிஃபைட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அரிட்டப்பட்டிக்கு அப்புறமா இரண்டாவதாக அறிவிக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படிங்கிறது காசம்பட்டி தான். சரிங்களா? ஸோ மூணுமே நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது வாட் இஸ் த ரேங்கிங் ஆஃப் கிஃப்ட் சிட்டி இன் ஓவரால் ஜிஎஃப்சிஐ ரேங்கிங்? ஒட்டுமொத்த ஜிஎஃப்சிஐ தரவரிசையில் கிஃப்ட் நகரத்தின் தரவரிசை என்ன? ஸோ இந்தியாவில் இந்த கிஃப்ட் சிட்டி இருக்கு. சரிங்களா? கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. குளோபல் பினான்சியல் ரேங்கிங்ஸ் அப்படிங்கறத சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த குளோபல் பினான்சியல் ரேங்கிங்ஸ்ல பாத்தீங்கன்னா பினான்சியல் கம்பெனிஸோட ரேங்கிங்ஸ்ல பாத்தீங்கன்னா கிஃப்ட் சிட்டி வந்து 46வது இடத்துக்கு வந்திருக்கு. சரிங்களா? இந்தியாவிலே டாப்பா இவங்க தான் இருக்காங்க. கிஃப்ட் சிட்டி வந்து 46வது இடம். மும்பை பார்த்தோம்னா 52வது இடத்துல இருக்கு. 60வது இடத்துல பாத்தீங்கன்னா டெல்லி வந்து இருக்கு. டாப் 3 இந்தியாவில இருந்து இவங்க தான். சரியா? அடுத்தது காசம்பட்டி பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் இஸ் லொகேட்டட் நியர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிசர்வ் ஃபாரஸ்ட்? காசம்பட்டி பல்லுயிர் பாரம்பரிய தலம் பின்வரும் எந்த காப்பு காடுகளுக்கு அருகில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அழகர் மலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் பக்கத்துல இருக்கு அப்படிங்கறத தமிழக அரசாங்கம் அவங்களோட செய்தி வெளியீட்டுல சொல்லியிருக்காங்க. சரியா? சோ அழகர் மலை காப்பு காடுகள் அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்தது The first batch of police women were recruited in 1973. முதல் பெண் காவலர் குழு 1973 பணியமர்த்தப்பட்டது. அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல முதல்ல காவலர் குழு பெண்களுக்கான காவலர் குழு ஒரு எஸ்ஐ இருந்திருப்பாங்க. 20 கான்ஸ்டபிள்ஸ் தான் இருந்திருப்பாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒரு டீமை எப்போ ஃபர்ஸ்ட் 73ல கொண்டு வராங்க. அடுத்தது 1000 Lights போலீஸ் ஸ்டேஷன் இன் சென்னை became the first station to be fully managed by women in 1992. சென்னையில் உள்ள 1000 விளக்கு காவல் நிலையம் 1992ஆம் ஆண்டு பெண்களால் முழுமையாக நிர்வகிக்கப்படும் முதல் காவல் நிலையமாக மாறியது அப்படிங்கிறதும் நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். 1992ல தான் ஃபர்ஸ்ட் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வருது. எங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய 1000 லைட்ஸ்ல. ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் வித் விச் கவர்மெண்ட் டு லான்ச் கிளைமேட் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஈரோடு அண்ட் தூத்துக்குடி? ஈரோடு மற்றும் தூத்துக்குடியில் காலநிலை முன்முயற்சிகளை தொடங்க தமிழ்நாடு அரசு எந்த அரசாங்கத்துடன் கைகோர்த்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடும் யூகேவும் நம்மளோட இந்த டயர் 2 இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல அர்பன் பிளானிங் பண்ண போறாங்க. கார்பன் நியூட்ரலிட்டி அப்படிங்கறத கொண்டு வர போறாங்க. ஸோ இதை யார் கூட சேர்ந்து தமிழக அரசாங்கம் பண்ண போறாங்க அப்படின்னா யூகே கவர்மெண்டோட சேர்ந்து பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.